Hi friends, welcome back to Justic Creations. இன்னைக்கு இந்த வீடியோல பிளாஸ்டிக் பாட்டில்ஸை நம்ம எப்படிலாம் ரீயூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 6 வழிகள் பார்க்கலாம். என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இது வந்து சின்னது தான், மேலேயும் கீழேயும் கட் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு நான் சிசர் யூஸ் பண்ணி கீழே இருக்க பாட்டம் போர்ஷனையும் மேலே இருக்க டாப் போர்ஷனையும் கட் பண்ணி எடுக்க போகிறேன். நடுவில் இருக்க போர்ஷனும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எதுக்குன்னு சொல்கிறேன். இப்போ ரெண்டுத்தையுமே கட் பண்ணிவிட்டு கேப்பை கழட்டிடுங்க. கழட்டிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப்பர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கள்ல, அதை வந்து நம்ம இதில் போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணிலாம் கீழே போய் செட்டில் ஆகிடும். ஸோ சிங்க் ஏரியா வந்து தண்ணி இல்லாமல் இருக்கும் நம்ம சிங்க் யூஸ் பண்ணதுக்கப்புறமா. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதே மாதிரி நான் டாப் போர்ஷன் மட்டும் கட் பண்ணி எடுக்கிறேன். எடுத்துட்டு இந்த பாட்டம் போர்ஷன் மட்டும்தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அதில் இந்த மாதிரி ரெக்டாங்கிளாக நீட்டாக ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி அந்த குட்டி போர்ஷனை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணால் இந்த மாதிரி ஓப்பனிங்கோடு இருக்கும். இதில் செராமிக் கப்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். சேஃபாகவும் இருக்கும், எந்த ஒரு தூசியும் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எத்தனை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். செராமிக் கப்ஸு, கிளாஸ் எல்லாமே. ஸோ இது ஒரு டிப்பு. கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து மேலே இருக்க டாப் போர்ஷனை மட்டும் வச்சு ஒன்று பண்ண போகிறேன். என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம எவ்வளோ தான் ரப்பர் பேண்ட்ஸ் வச்சுருந்தாலும் தேடும்போது கிடைக்காது. அப்படி இல்லைனா யூஸ் பண்ணிவிட்டு தொலைச்சிருவோம். இந்த மாதிரி நம்ம இதுக்குள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கண்டெய்னர் மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், இதில் தான் ரப்பர் பேண்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்க கேப்பையும் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நடுவுலையும் முன்னாடி ரிமூவ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்து பார்க்க க்யூட்டாக இருக்கும். இதில் ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். இப்படியே இருந்தாலே இது நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டெய்னராக யூஸ் பண்ணலாம். அடுத்து இப்போயும் நான் வந்து டாப் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறேன். பாட்டம் போர்ஷனை வந்து ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சதை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் டெய்லரிங் யூஸ் பண்ணுறீங்களா, அந்த த்ரெட்ஸ் யூஸ் பண்ணலாம், சில்க் த்ரெட் யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சிங்க, ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா பார்க்க அழகாக க்யூட் கண்டெய்னராக இருக்கும். அதே மாதிரி நூல்லாம் வந்து நம்ம தேடும்போது ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்க அழகாக இருக்குல்ல குட்டியாக. இது மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறது தான் எல்லாமே. அடுத்து இதே மாதிரி நான் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு முருங்கைக்காவை வந்து நம்ம அப்படியே டைரெக்டாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கரெக்டாக அதோட சைஸுக்கே நம்ம கட் பண்ணி மேலே இருக்க டாப் போர்ஷனை நம்ம க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் இப்படியே ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கே முருங்கைக்காய் நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் 1 வீக்காவது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நம்ம கட் பண்ண மாதிரி. இதே மெத்தடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்து ஒரு ஸ்பூன் ஹோல்டரு. எனக்கு ஆனால் இதில் ஸ்பூன் போட்டால் கீழே விழுந்துடுது. அதனால நான் அந்த பாட்டிலோட மிட் போர்ஷனை எடுத்து இதுக்குள்ளே நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நான் ஸ்பூன்ஸ் வச்சேன் அப்படின்னா உள்ளேயே அழகாக இருக்கும். அதே மாதிரி அந்த கண்டெய்னர் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால தெரியவும் தெரியாது அசிங்கமாக. ஸோ இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.